ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம ஃபாரின் கீ பார்ப்போம். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் பார்ட் 2 டே 10. மியூட் போங்க. ஓகே, இட் இஸ் a relation between two tables. எந்தெந்த டேபிள்னா பேரண்ட் டேபிள், சைல்ட் டேபிள். ஓகேவா? இஸ் a relation. இட் இஸ் a referential integrity. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் யூனிக் ஐடென்டிஃபையர், யூனிக் இன்டெகிரிட்டின்னு தான் பார்த்துருக்கோம். இதுதான் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி. ஓகே, இட் ரெஃபர்ஸ் யூனிக் அண்ட் பிரைமரி கன்ஸ்ட்ரெயின்ட் ஃப்ரம் another table. நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ ஒரு சைல்ட் டேபிளில் நம்ம ஃபாரின் கீ செட் பண்ணுறோம் அப்படின்னா அதை ரெஃபர் பண்ணக்கூடிய காலம் வந்துட்டு பேரண்ட் டேபிளில் ப்ரைமரி கீயாக இருக்கணும் ஆர் யூனிக் கீயாக இருக்கணும். ஓகே, அதே மாதிரி ஒரு டேபிளுக்கு வந்து இப்போ நம்ம மல்டிபிள் ஃபாரின் கீ வந்து செட் பண்ண முடியும். ப்ரைமரி கீ மாதிரி ஒன்று தான் செட் பண்ண முடியும் இல்லை, மல்டிபிள் காலமுக்கு மல்டிபிள் ஃபாரின் கீ வந்து நம்மளால் செட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இட் அலோவ்ஸ் டூப்ளிகேட் as well as null வேல்யூ. இப்போ பேரண்ட் டேபிள் இதில் வந்து டூப்ளிகேட்டு அலோவ் பண்ணும், சைல்ட் டேபிளில் வந்து டூப்ளிகேட்டும் அலோவ் பண்ணணும், நல் வேல்யூஸும் அலோவ் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம சின்டாக்ஸ் பார்க்கலாம். சரி, ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி செக் பண்ணிடலாம். க்ரியேட் டேபிள், நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு நான் பேரண்ட் டேபிள் தான் க்ரியேட் பண்ணணும். பேரண்ட் டேபிளில் ஒரு ப்ரைமரி கீ போட்டுட்டு அதுக்கு அடுத்து தான் நம்ம சைல்ட் டேபிளில் ஃபாரின் கீ வந்து ரெஃபரன்ஸ் பண்ண முடியும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு நான் பேரண்ட் டேபிள் க்ரியேட் பண்ணுறேன் ப்ரைமரி கீ வச்சு. டேபிள் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள். ஓகே, varchar 2 of 30. ஓகே, சரி, இப்போ நான் இதில் வந்துட்டு ஒரு ப்ரைமரி கீ ஆட் பண்ணணும் டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு அப்படின்னா டைரெக்டாக போயிட்டு இங்கே நம்பருக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கே ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்லி செட் பண்ணால் போதும். ப்ரைமரி கீ செட் பண்ணிட்டோம்னா நம்ம டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு வந்து ப்ரைமரி கீ செட் பண்ணிடலாம். ஸோ இட் வில் நாட் அலோவ் டூப்ளிகேட் அண்டு நல் வேல்யூஸ். ஓகேவா? இதுதான் நம்ம ரெஃபரன்ஸ் பண்ண போகிறோம் டிபார்ட்மெண்ட் ஐடியை. ஓகே, டேபிள் கிரியேட்டட். இப்போ வந்து சைல்ட் டேபிள் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் இன்ஃபோ. சேம், இதில் என்னென்ன வரும்னா ஸ்டூடெண்ட் ஐடி, நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் ஐடி,
பற்றி லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். நேம், டிபார்ட்மெண்ட் ஐடி. இந்த காலமுக்கு தான் நம்ம இப்போ ஃபாரின் கீ செட் பண்ண போகிறோம். கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் வந்துட்டு எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு டிப்ட் ஐடி எஃப்கே. இப்போ கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து ஷார்ட் ஃபார்மாக சொல்லுவாங்க. எஃப்கேனா ஃபாரின் கீ, பிகேனா ப்ரைமரி கீ, யூகேனா யூனிக் கீ. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ட்டை வந்து ஷார்ட் ஃபார்மாக சொல்லுவாங்க. ஃபாரின் கீ ஆஃப் என்ன காலம் கொடுக்குறோமோ அந்த காலம் வந்து கொடுக்கணும். அதுக்கடுத்து ரெஃபரன்ஸ் பண்ணணும். ஃபாரின் கீ ஆஃப் இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ரெஃபரன்சஸ், எந்த டேபிளில் நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணுறோமோ அந்த டேபிள் நேமு, அதுக்கடுத்து காலம் நேம். ரெஃபரன்சஸ் டேபிள் நேம் டிப்ட் போட்டாச்சு. அதில் இருக்க எந்த காலம், டிப்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் ஐடி. ஓகே. கன்ஸ்ட்ரெயின்ட் நேம், ஃபாரின் கீ ஆஃப் எந்த காலமுக்கு போடுறோமோ இது வந்து சைல்ட் டேபிளில் இருக்க காலமு. நெக்ஸ்ட்டு ரெஃபரன்சஸ் பேரண்ட் டேபிள் நேம் அண்டு காலம் நேம். ஓகே. சரி, ஸ்டூடெண்ட் இன்ஃபோ கிரியேட்டட். சரி, இப்போ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு ரெக்கார்டை வந்து இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேரண்ட் டேபிளில் 2 ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணலாம். டிபார்ட்மெண்ட் வந்து ட்ரிபிள். சரி, நெக்ஸ்ட்டு வந்து 20ன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, மெக்கானிக்கல். சரி, இந்த காலேஜில் இங்கே டேபிளில் வந்துட்டு ரெண்டு டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது. ஒன்று ட்ரிபிள், ஒன்று மெக்கானிக்கல். இப்போ எனக்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட் இன்ஃபோ வந்து நான் ஸ்டூடெண்ட் டேபிளில் ஸ்டூடெண்ட் இன்ஃபோ பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணுறப்ப எனக்கு இந்த 2 டிபார்ட்மெண்ட்டில் இருந்து மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் வேணும், வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம் அப்படின்னா, இப்போ இங்கே இன்சர்ட் பண்ணுறப்போ பாருங்கள், ஸ்டூடெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்க இடத்துல வந்துட்டு பேரண்ட் டேபிளில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். இங்கே ரெஃபரன்சஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஐடியில் டிபார்ட்மெண்ட் டேபிளில் வந்துட்டு 2 டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது. ஒன்று 10 டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து ஈஸ் ட்ரிபிள், 20 டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து மெக்கானிக்கல். இப்போ விஜய் வந்து மெக்கானிக்கல் ஈஸ் ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்டுன்னு வைங்க. இது வந்து அக்செப்ட் பண்ணும். ஓகே, இன்சர்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. சரி, இப்போ வேலு ப்ரோ வந்து வேற ஒரு டிபார்ட்மெண்ட்னு வச்சுக்கோங்க. டிபார்ட்மெண்ட் 30ன்னு இசியில் இருக்கார். ஆனால் நமக்கு தேவையானது வந்து ட்ரிபிளியில் இருக்கவங்களும் மெக்கானிக்கலில் இருக்கவங்களும் மட்டும்தான். இப்போ சம்மந்தமே இல்லாமல் வேலு ப்ரோ வராருன்னு வைங்க. இப்போ இந்த 30 வந்துட்டு மெயின் டேபிளில் போயிட்டு பார்க்கும், பேரண்ட் டேபிளில் 30ன்ற இன்சர்ட் ரெக்கார்டு இருக்கா அப்படின்னு சொல்லி.
ரெக்கார்டு இல்லை அப்படின்னா நமக்கு வந்து எரர் கொடுத்துரும். இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் வயலேட்டட், பேரண்ட் கீ நாட் ஃபவுண்ட். இங்கே என்ன வருது அப்படின்னா, இது கொடுத்துருக்கிற 13 டிபார்ட்மெண்ட் ஐடி வந்துட்டு பேரண்ட் டேபிளில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி வருது. வேறு ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பேரண்ட் டேபிளில் அந்த இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து தான் சைல்டு டேபிளில் வந்து இன்செர்ட் பண்ண முடியும். ஓகேவா? சரி, இதுதான் ஃபாரின் கீ ரிலேஷன். ஓகே, சரி. இப்போ இதை வந்து ரியல் டைமில் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஆதார் கார்டெலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆதார் கார்டு நம்பர் எல்லாத்தையுமே ஒரு பேரண்ட் டேபிளில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. இது எல்லாமே வேலிடான ஆதார் கார்டு நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் வேறு ரிஜிஸ்ட்ரேஷன் சம்திங் லிங்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு சைல்டு டேபிளில் வந்து நீங்கள் டேரெக்டாக அவங்களோட ஆதார் நம்பர் போடுவீங்க. அது நேராக போயிட்டு இந்த பேரண்ட் டேபிளில் போயிட்டு செக் பண்ணோம், இவங்க கொடுத்துருக்க ஆதார் நம்பர் வந்து கரெக்டான வேலிடானதா இல்லையா அப்படின்னு சொல்லி. வேலிடானது இருந்துச்சு அப்படின்னா அந்த என்ட்ரி வந்து உங்களுக்கு லிங்க் பண்ணுறதுக்கு இன்செர்ட் ஆகும். இல்லை இன்வேலிடானது நீங்கள் தப்பாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எரர் வந்து பாப்பப் ஆயிரும். இது ஒன் ஆஃப் த ரியல் டைம் எக்ஸாம்பிள். இது இல்லாமல் நம்ம நிறைய விஷயத்துக்கு இந்த ஃபாரின் கீ ப்ரைமரி கீ யூஸ் பண்ணுவோம். சரி, சைல்டு டேபிளில் வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணுமா? கரெக்டு. சைல்டு டேபிள் வந்து டூப்ளிகேட் வந்து அலோவ் பண்ணணும். பேரண்ட் டேபிள் அலோவ் பண்ணுமா? பண்ணுமா? எப்படி? ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. எது புரியல. ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. ஏதோ ஃபர்ஸ்ட்ல பாயிண்ட் போட்டுருந்தீங்களே, டூப்ளிகேட் பண்ணி. நீங்க எங்க டூப்ளிகேட் எதை சொல்றீங்க? ஓ, இட் அலோஸ் டூப்ளிகேட். இது வந்து நான் ரெஃபர் பண்ணுறது சைல்டு டேபிள். பேரண்ட் டேபிளில் வந்து நம்ம ப்ரைமரி கீ போட்டிருக்கோம் பார்த்தியா? ஓகே ஓகே ஓகே. பேரண்ட் டேபிளில் ப்ரைமரி கீ போட்டால் அலோவ் பண்ணாது. இப்போ ப்ரைமரி கீயும் ஃபாரின் கீயும் ஜாயிண்டாக இருக்க மாதிரி. பேரண்ட் டேபிளில் தான். பேரண்ட் டேபிள் வந்து எப்பயுமே யூனிக்காக தான் இருக்கணும். இங்கே பார்த்தேன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி, சாரி, டிபார்ட்மெண்ட்டு தான் பேரண்ட் டேபிள். இதில் வந்து அகெயின் இதில் வந்து டூப்ளிகேட் இருக்கக்கூடாது இல்லையா? என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட் ஐடி மட்டும்தான் இருக்கணும். ஆதார் கார்டு நம்பரே வந்து இப்போ நான் டூப்ளிகேட்டாக பண்ணி வைக்கக்கூடாது இல்லையா? ஒரே ஒரு ஆதார் கார்டு யூனிக்காக இருக்குது அப்படின்னா இட் மஸ்ட் பி யூனிக் ஐடென்டிஃபையர். ஓகே, பட் சைல்டு டேபிளில் வந்து எத்தனை வேணாலும் இருந்துக்கலாம். பேரண்ட் ஒருத்தர் தான் இருக்க முடியும், சைல்டு எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? புரிஞ்சா? சரி சரி. இப்போ இதுலேயே என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு இந்த பேரண்ட் டேபிள்லேருந்து ஒரு ரெக்கார்டை வந்து டெலீட் பண்ணுறேன்னு வைங்க. டெலீட் பண்ணி பார்ப்போம். டெலீட் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் ஐடி கமிட் தரேன். இந்த டிபார்ட்மெண்ட் வந்து காலேஜில் இல்லை, தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா வேர் ஐடி ஈக்குவல் டு இந்த ரெக்கார்டை வந்து நான் பேரண்ட் டேபிள்லேருந்து டெலீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? சரி, வேற யூஸ் பண்ணலாம். 2 வேர் போட்டிருக்கீங்க. 2 வேர் கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே. இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் சைல்டு ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி இந்த எரர் வருது. இது ஏன் வருது அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சைல்டு டேபிளில் வந்து பேரண்ட்டை லிங்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? 2 சைல்டு வந்து நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். ஸோ சைல்டு இருக்கிறப்ப பேரண்ட்டை வந்து டெலீட் பண்ண முடியாது. கரெக்டாக?
இப்போ நான் பேரண்ட் டேபிள்லேருந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா சைல்ட் டேபிள்லேருந்து டெலீட் பண்ணால் மட்டும்தான் பேரண்ட் டேபிள்லேருந்து என்னால் டெலீட் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த எரர் வந்து உங்களுக்கு வரும், சைல்டு ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின் வயலேட்டட்னு இந்த எரர் வரும். ஸ்கீமா டாட் கன்ஸ்ட்ரெயின் நேம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைல்டு ரெக்கார்டில் வந்து நம்ம ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட் ஐடி 10 வந்து ரெஃபர் பண்ணியிருக்கோம். சைல்டு ரெக்கார்ட்லேருந்து இப்போ டெலீட் பண்ணிட்டா மட்டும்தான் பேரண்ட் டேபிள்லேருந்து டெலிட் பண்ண முடியும். இப்போ நான் ஃபஸ்ட்டு சைல்டு டேபிள்லேருந்து டெலிட் பண்ணுறேன். இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் டெலிட் பண்ணுறேன். டூ ரோஸ் டெலிட்டட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லை சைல்டு டேபிளில். இப்போ என்னால் பேரண்ட் டேபிளில் வந்து டெலிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் பண்ண முடியும். ஓகேவா? சைல்டு ஏதாவது ஒன்றில் வந்து பேரண்ட்டை ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைல்டு டேபிள்லேருந்து ரெக்கார்டை டெலிட் பண்ண முடியும். பேரண்ட் டேபிள்லேருந்து ரெக்கார்டை டெலிட் பண்ண முடியாது. ரெஃபர் பண்ணலை அப்படின்னா மட்டும்தான் பேரண்ட் டேபிள்லேருந்து ரெக்கார்டை டெலிட் பண்ண முடியும். ஓகேவா? இதில் யாருக்காவது புரியுதா இல்லை கன்ஃபியூஸ் ஆகுதா? ஸ்ரீராம், லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. நான் ஃப்ரைடே கிளாஸ் பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். கன்ஃபியூஸ் ஆகுதா? அதான் எனக்கு அப்படி இருக்கு, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. விஜய், உங்களுக்குலாம் புரியுதா? எனக்கு ஓகே தான் ப்ரோ. ஆனா இப்போ எப்படி சொல்றது, பேரண்ட் டேபிள் வந்து சைல்ட் டேபிள் கூட வேற ஏதாவது காலம் இல்லாம கனெக்ட் ஆகாம இருந்தா அந்த காலம் இருக்க சைல்ட் டேபிள் டேட்டா வந்து டெலீட் பண்ணலாம்ல? பண்ணலாம். வேற எதுவும் ப்ராப்ளம் கரெக்டாக கேட்டலாம். அந்த ஒரு வாட்டி மட்டும் அப்படியே நீங்க எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க, அந்த ஆர்டர் ஃப்ளோ மட்டும் சொல்லுங்க. சரி, ரோல் பேக் பண்ணிடுறேன். சரி, இன்னும் ஒரு தடவை சொல்கிறேன், தெளிவாக சொல்லுங்க, பார்த்துக்கோங்க. சரி, டிபார்ட்மெண்ட் டேபிளில் வந்து என்னென்ன ரெக்கார்டு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா டிபார்ட்மெண்ட் ஐடி 10 இருக்குது, 20 இருக்குது. ஓகேவா? இதுக்கு நம்ம ப்ரைமரி கீ போட்டு வச்சுருக்கோம். இந்த ரெக்கார்டு மட்டும்தான் சைல்டு டேபிளில் இன்சர்ட் பண்ண விடும். கரெக்டாக? சைல்டு டேபிளில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி 10 இருக்குது, 10 தான் இருக்குது. சரி, இப்போ நான் வந்துட்டு பேரண்ட் டேபிள்லேருந்து நான் டைரெக்டாக டிபார்ட்மெண்ட் ஐடி 10 வந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னா பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து சைல்டு டேபிளில் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன்ல, வேலுவே இங்கே இந்த டிபார்ட்மெண்ட் ஐடின்ற விஷயத்தையே தூக்கிட்டா இப்போ வேலுவும் விஜயும் எந்த டிபார்ட்மெண்ட் ஐடினே தெரியாதுல்ல. இட் கேனாட் ஃபில் த நல் ஸ்பேசஸ் ஹியர். ஓகே, இந்த விஷயம் வரக்கூடாதுன்றதுக்காக வந்து டெலிட் பண்ண விடாது. பேரண்ட் டேபிள்லேருந்து டைரெக்டாக நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சைல்டு டேபிள் போய் இருக்கிற எல்லா சைல்டு ரெக்கார்டையும் நான் டெலிட் பண்ணணும். எந்தெந்த டிபார்ட்மெண்ட் ஐடி 10 இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டையும் டெலிட் பண்ணால் மட்டும்தான் நான் பேரண்ட் டேபிளில் வந்து 10 டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து டெலிட் பண்ண முடியும். ஓகேவா? இன்னொரு தடவை நான் பண்ணி காட்டுறேன். டைரெக்டாக நான் டிபார்ட்மெண்ட் டேபிள்லேருந்து டெலிட் பண்ணேன் அப்படின்னா டெலிட் ஆகாது. ஸோ சைல்டு டேபிளில் இருக்கிற எல்லா ரெக்கார்டையும் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு அடுத்து மறுபடியும் டெலீட் பண்ணேன் அப்படின்னா அதுக்கப்புறம் டெலீட் ஆகிடும். ஏன்னா எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ஐடி 10 ரெக்கார்டு வந்து ஸ்டூடெண்ட் இன்ஃபோவில் இல்லை, ஐ மீன் சைல்டு டேபிளில் இல்லை. ஸோ இட் இஸ் டெலிட்டட். ஓகேவா? இப்போ புரிஞ்சா? ஹலோ? ஓகே ப்ரோ. சரி, ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட்டு வந்து இதிலே இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, அதை சொன்னால் உங்களுக்கு குழப்பமா என்னன்னு தெரில. சரி, சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு டெலிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா?
பேரண்ட் டேபிள்லேருந்து டைரெக்டாக நான் என்னால் டெலிட் பண்ண முடியாதுன்னு. டெலிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஆன் டெலிட் கேஸ்கேட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா பேரண்ட் டேபிளில் நான் ரெக்கார்டு டெலிட் பண்ணேன் அப்படின்னா சைல்ட் டேபிளில் ரெக்கார்டு ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிரும். இப்போ பேரண்ட் டேபிளில் நான் டெலிட் பண்ணேன் அப்படின்னா சைல்ட் டேபிளில் எத்தனை ரெக்கார்டு இருக்கோ 100 ரெக்கார்டு இருக்குது அப்படின்னா 100 ரெக்கார்டுமே டெலிட் ஆகிரும். விச் இஸ் லிங்க்டு வித் தட் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஓகேவா? இதுதான் ஆன் டெலிட் கேஸ்கேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவுமே நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணுவோம். இது ஈஸியான டாபிக்ஸ் தான். இன்னொரு தடவை வீடியோ பார்த்து பாருங்கள், புரியலன்னா கேளுங்க. இப்போ நான் வந்து பேரண்ட் டேபிளில் டெலிட் பண்ணுறேன், சைல்ட் டேபிள்லேயும் சேர்த்து எனக்கு டெலிட் ஆகிடணும், இந்த மாதிரி எனக்கு கன்ஸ்டன்ட்லாம் காட்டிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினச்சா இந்த ஆன் டெலிட் கேஸ்கேட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா டேரெக்டாக டெலிட் பண்ணிக்கலாம். சரி, இஃப் ரெக்கார்ட் needs to be deleted from parent table and data from child table. அதே மாதிரி என்னால் ரெக்கார்டையும் ஹெல்ப் பண்ண முடியாது, இந்த டேபிளையும் ட்ராப் பண்ண முடியாது. சேம் எரர் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். சின்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த டேபிளை வந்து ட்ராப் பண்ணால் ட்ராப் ஆகாது. ஓகேவா? இப்போ ட்ராப் பண்ண முடியும், ஏன்னா 2 ரெக்கார்டையுமே நம்ம டெலிட் பண்ணிட்டோம் இல்லையா. சரி, நான் இந்த சைல்ட் டேபிளை வந்து ரீக்ரியேட் பண்ணுறேன் ஆன் டெலிட் கேஸ்கேட் வச்சு. ஸ்டூடெண்ட் இன்ஃபோ வந்து நான் டெலிட் பண்ணிட்டு திருப்பி க்ரியேட் பண்ணுறேன். இப்போ ரெக்கார்டு இல்லைன்றதுனால டெலீட் ஆயிடுச்சு. சேம் சின்டாக்ஸ் தான். இங்கே நம்ம ரெஃபர் பண்ணுறப்ப லாஸ்ட்டில் ஆன் டெலிட் கேஸ்கேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா போதும். ஸ்டூடெண்ட் இன்ஃபோ கிரியேட்டட் ஆன் டெலிட் கேஸ்கேட் வச்சு நான் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு இந்த முன்னாடி வந்த எரர் வந்து எதுவுமே வரக்கூடாது. சேம் ரெக்கார்ட்ஸ் வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன். சரி, டிபார்ட்மெண்ட் ஐடியில் 2 ரெக்கார்டு இருக்குது. ஸ்டூடெண்ட் இன்ஃபோவில் சேம் டிபார்ட்மெண்ட் ஐடி 10 ரெக்கார்டு இருக்குது. முதல்ல வந்து நமக்கு இந்த சைல்ட் டேபிள்லேருந்து ரெக்கார்டை டெலிட் பண்ணுறப்ப இன்டெகிரிட்டி கான்ஸ்டன்ட் வயலேட்டர்னு சொல்லி வந்துச்சு கரெக்டாக. இப்போ அகெயின் சேம் ரெக்கார்டை வந்து நான் இப்போ டெலிட் பண்ணுறேன் பேரண்ட் டேபிள்லேருந்து. ஒன்றோ டெலிட்டடுன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. பேரண்ட் டேபிள்லேருந்து நம்ம டைரெக்டாக டெலிட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டூடெண்ட் டேபிளில் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெக்கார்ட் எந்த ரெக்கார்டுமே இல்லை. அதாவது அந்த டிபார்ட் 10 வந்து ரெஃபர் பண்ண ரெக்கார்டு எல்லாமே டெலிட் ஆயிடுச்சு. ஓகேவா? அது ஒன்று தான் டிபார்ட்மெண்ட் ஐடியை ரெஃபர் பண்ணியிருந்தேன், அதனால் ரெக்கார்டு எதுவுமே இல்லை. 20 ரெஃபர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த ரெக்கார்டு இருக்கும்.
ஓகேவா? இதுதான் ஆன் டெரிவேட் கேஸ்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ சரி கன்ஸ்ட்ரெயினை வந்து எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் தான். ஆல்டர் டேபிள் நேம், ட்ராப் கன்ஸ்ட்ரெயின் நேம். ஆல்டர் டேபிள் நேம். இப்போ என்ன டேபிள் எடுத்துக்கிறேன்? ஸ்டூடெண்ட் இன்ஃபோ. டிபார்ட்மெண்ட் ஐடியில் இருக்கிற இந்த ப்ரைமரி கீ வந்து நான் இப்போது டிசேபிள் பண்ணுறேன் அப்படின்னா ஆல்டர் டேபிள் டிபார்ட்மெண்ட் ஐடி, ட்ராப் கன்ஸ்ட்ரெயின் நேம் என்ன கொடுத்துருக்கோம்? கன்ஸ்ட்ரெயின் நேம் வந்து நம்ம கொடுக்கவே இல்லை. இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயின் நேம் வந்து கொடுக்கல, டைரெக்டாக ப்ரைமரி கீன்னு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அப்படின்னா ஆரக்கில் ப்ரீடிஃபைண்டாக ஒரு கன்ஸ்ட்ரெயின் நேம் ஒன்று கொடுத்துக்கோம். அது என்ன கன்ஸ்ட்ரெயின் நேம் சொல்லி பார்க்கணும் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் பாப்அப் டிஸ்கிரைப் போயிட்டு கன்ஸ்ட்ரெயின் டேபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கன்ஸ்ட்ரெயின் நேம் போட்டிருக்காங்க பாருங்க. இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். கன்ஸ்ட்ரெயின் நேம் கொடுத்துட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் இன்ஃபோ இல்லை, டிபார்ட்மெண்ட் டேபிள். இது ரெஃபர் பண்ணியிருக்கனால கன்ஸ்ட்ரெயின் டெலிட் பண்ண விட மாட்டேங்குது. ஃபாரின் கீ வேணால் நான் எடிட் பண்ணி காட்டுறேன். ஃபாரின் கீக்கு பேர் கொடுத்துருக்கோம், கன்ஸ்ட்ரெயின் நேம். டேபிள் ஸ்டூடெண்ட் இன்ஃபோ ஆல்டர்ட். இப்போ நெக்ஸ்ட்டு அகெயின் இப்போ பேரண்ட் டேபிளில் வந்து நம்ம டெலிட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த பேரண்ட் சைல்டு ரிலேஷன் இருந்தனால பேரண்ட் டேபிள்லேருந்து எனக்கு டைரெக்டாக இந்த ப்ரைமரி கீ வந்து டெலிட் பண்ண முடியல. இப்போ நான் தான் ஃபாரின் கீ ரிலேஷனை வந்து ட்ராப் பண்ணிட்டேன்ல. ஸோ இப்போ வந்து ப்ரைமரி கீயை வந்து டெலிட் பண்ண ட்ரை பண்ணுறேன், ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுறேன். ப்ரைமரி கீ வந்து நான் இப்போ ட்ராப் பண்ணிட்டேன். டேபிள் ஆர்டட். இது டிடிஎல்லாம் டிஎம்எல்லாம் யாராவது சொல்லுங்க. டிடிஎல். கரெக்ட். ஏன்னு சொல்லு ஸ்ரீராம், இது ஏன் டிடிஎல்? என்னது இந்த கமாண்ட் வந்து டிடிஎல்னு சொன்னாரு. ஒய் திஸ் இஸ் எ டிடிஎல் கமாண்ட்? deeply because altering இல்ல altering and வந்து auto commit இருக்கட்டும். நம்ம வந்து டேபிளை வந்து டேபிளோட ஸ்ட்ரக்சரை ஆல்டர் பண்ணுறோம், ஓகேவா? அதனால இது டிடிஎல். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸசைஸ் ஒன்று பார்ப்போம். ஓகே, ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், கஸ்டமர் டேபிள் அப்படின்னு சொல்லி. என்னென்ன இருக்கும் சொல்லுங்கள். கஸ்டமர் ஐடி நேற்று ஃப்ரைடே பார்த்தோம்ல இந்த கஸ்டமர் டேபிள் எக்ஸலில். ஆமாம் ப்ரோ. அந்த எக்ஸலில் பார்த்த டேபிளை வந்து இப்போ நம்ம க்ரியேட் பண்ணலாம், ஓகேவா? கஸ்டமர் ஐடி நம்பர்னு வச்சுருந்தோம். இதுக்கு ப்ரைமரி கீ போட்டிருந்தோமா? ப்ரைமரி கீ. நெக்ஸ்ட்டு வந்து கஸ்டமர் நேம் வச்சுருந்தோம்.
இதுக்கு வந்து நம்ம யூனிக்கி வச்சிருந்தோம்னு நினைக்கிறேன். ஆமாம், நாட் நல் போடுறேன். நாட் நல்லா. ஓகே, கரெக்டு, நாட் நல். நெக்ஸ்ட்டு வந்து மொபைல் நம்பர். இதுக்கு செக் அண்ட் சென்ஸ் வந்து வச்சுருந்தோங்களா? யூனிக் போட்டோம். யூனிக்கா? ம் சரி, ஓகே. ஏஜ் ஏஜ். இதுக்கு தான் செக் வச்சுருந்தோம்னு நினைக்கிறேன்ல. இதுதான் செக் ஆகும். ஆமாம், ஏஜ் ஆஃப் லென்த்து செக். செக் லென்த் ஆஃப் ஏஜ் greater than லென்த்தா? லென்த் இல்லை, செக் ஏஜ் ஏஜ். ஏஜ் போட்டோம். ஏஜ் greater than or equal to 18 ஏதோ போட்டோம். greater than or equal to 18. ஓகே. அப்போ சிட்டி ஐடியும் ரெகுலர்னு ஒன்று போட்டுருவோம். என்ன ப்ரோ? நெக்ஸ்ட் சிட்டி ஐடி ஒரு காலமும் ரெகுலர் 2 காலமும் இருக்கும். ஓகே. கரெக்டாக. நெக்ஸ்ட்டு வந்து சிட்டி டேபிள், சிட்டி ஐடி. சிட்டி ஐடி வந்து நம்பரு ரெஃபர் பண்ணியிருந்தோம் சிட்டி டேபிளில். சிட்டி டேபிளில் இருக்கிற சிட்டி ஐடி கன்சென்ட் விட்டோம். சரி, ஓகே, இப்படியே இருக்கட்டும். அவ்வளோதானா? ஆமாம், டிஃபால்ட் இன்னும் சொல்லி தரல. அது ஒன்று போட்டுருந்தோம். அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்துக்கணும் டிஃபால்ட். சரி சரி, எக்ஸசைஸ் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் டிஃபால்ட் பார்ப்போம். அது ஈஸி தான். கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம். சரி, இப்போ இது வந்து எக்ஸிக்யூட் ஆகுமா? ஃபஸ்ட்டு சிட்டி டேபிள் இருக்குதா? சிட்டி டேபிளே இல்லை. சாரி, சிட்டி இருக்குது. கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து ப்ரைமரிக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம். ஓகே, இதை அக்செப்ட் பண்ணோம். லெட்ஸ் செக் வெதர் எனி சின்டாக்டிக்கல் எரர். சிங் ரைட் பேரந்தசிஸ். இங்கே தான் ஏதோ தப்புன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ரோல 2 பிராக்கெட் க்ளோஸ் ஆயிருக்கும். கன்ஸ்ட்ரெயின் நேம். இது ப்ரோ எதை சொன்னீங்க? இல்லை ப்ரோ, இல்லை. மறுபடியும் இன்னும் மிஸ் ஆகுது ஏதோ. constraint name, foreign key of references. இந்த செக்கில் தான் ஏதோ மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். செக் கன்ஸ்ட்ரெயின்ட் சின்டாக்ஸ் கரெக்டானு பாருங்கள்.
ஏஜுக்கு ஓப்பன் க்ளோஸ் வருமா? ஓகே. ஏஜுக்கா இங்கேயா ம். வருது, நேற்று கொடுத்துருக்கோம். ஒரு நிமிஷம் இருங்க. ஏதோ இந்த பாருங்க, ரியல் டைமில் இப்படி தான், ஏதாவது ஒரு சின்ன கமாவோ இல்லை ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருப்போம். அப்போ வந்துட்டு நமக்கு இந்த சின்டாக்டிக்கல் எரர் வந்து வரும். ஸோ வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். சின்டாக்ஸ் வந்து மனப்படமாக இருக்கணும் மெயினாக. ஏதோ ஒரு சின்ன கம்மாவோ இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருப்போம், இதில் தான் நம்ம மெயினாக மாட்டுறது. ப்ரோ, இந்த 2 சிடிஐடி சிடிஐடி இருக்கு பாருங்க, நம்ம ரெஃபரன்ஸ் எதை பண்றோம்? நம்ம சிட்டியில் இருக்க சிட்டி ஐடி தானே. ஒரு ஓகே ஓகே, ரெண்டுமே சிடிஐடி தான் வருமா? என்ன டேபிள் அது? டேபிள்ல சிட்டி டேபிள். டேபிளில் இருக்க சிட்டி ஐடி. ஓகே ஓகே, சிட்டி டேபிள் சிட்டி. ஓகே, நான் வேறு என்ன எரர்? சின்டாக்ஸ் எரர் தான் இது. ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம், இங்கே வந்து ரெஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதுதான் மிஸ்டேக்கு. நேம் இஸ் ஆல்ரெடி பீயிங் எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட். இந்த ஃபாரின் கீ ஆர் சம்திங் கஸ்டமர் டேபிள் ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எரர் வருது பாருங்க. நேம் இஸ் பீயிங் ஆல்ரெடி யூஸ்டு அப்படின்னா இந்த டேபிள் வந்து ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொல்லுது. சரி, இந்த டேபிள் ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுறேன். ட்ராப் பண்ணிட்டு இப்போ க்ரியேட் பண்ணுறேன் மறுபடியும். டேபிள் க்ரியேட்டட். ஓகேவா? சின்ன ஒரு மிஸ்டேக் தான், ரெஃபரன்சஸ் எஸ் வந்து மிஸ் பண்ணிட்டேன். இப்போ ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம இன்சர்ட் பண்ண பார்ப்போம். இன்சர்ட் இன்டு கஸ்டமர். கஸ்டமர் ஐடி வந்து நேம் வந்து நெக்ஸ்ட் ஏஜ் வந்து இந்த ரெக்கார்டு வந்து இன்சர்ட் ஆகுமா சொல்லுங்க விஜய், சொல்லு. சரி, சிட்டி டேபிளில் வந்து 10, 20, 30, 40 4 சிட்டிஸ்லேருந்து வராங்க கஸ்டமர்ஸு. ஓகேவா? சென்னை, பெங்களூர், மும்பை, ஹைதராபாத். ஓகே, இப்போ வந்து நான் கஸ்டமர் டேபிளில் வந்து என்ட்ரி போடுறேன். கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம், மொபைல் நம்பர், ஏஜ், நெக்ஸ்ட்டு சிட்டி ஐடி எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த ரெக்கார்டு வந்து இன்சர்ட் ஆகுமான்னு சொல்லு விஜய். ஆகும் ப்ரோ. ஆகுமா? சரி, கரெக்ட் ஆச்சு. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு இதே ரெக்கார்டை மறுபடியும் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ ஆகுமா? ஆகாது ப்ரோ. ஏன் ஆகாது? ஏன்னா அகைன் பிரைமரி கீ வந்து 10லயே இருக்கு, சரி, அதனால வந்து டூப்ளிகேட் வேலையை அலோவ் பண்ணாது. கரெக்டு. யூனிக் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் வயலேட்டட் வந்துருச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்ரீராம் சொல்லு, தேர்ட் ஒன்.
இந்த ரெக்கார்டு இன்சர்ட் ஆகுமா? ஆகும் ப்ரோ. ஆகுமா? ம் சரி. யூனிக்கி கன்ஸ்ட்ரெயின் வயலேட்டட். நான் தான் யூனிக்கி மாற்றவே இல்லையே, ஆம். அப்புறம் எப்படி இன்சர்ட் ஆகும்? ஓகே ஓகே. டிஆக்டிவ் ப்ரோ. சரி, இப்போ இந்த ரெக்கார்டு இன்சர்ட் ஆகுமான்னு சொல்லு. யூனிக் வந்து எது கொடுத்துருக்கோம்? மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோமா? ஆமாம். அப்போ இதுவும் ஆகாது தானே? சரி சரி. இப்போ ஏஜ் வந்து கிரேட்டர் தேன் 18 செக் பண்ணுது. இல்லை, ஏஜ் அடிக்குது. ஏஜ் கன்ஸ்டன்ட் அடிங்க கரெக்டா? செக் அடிக்கும். சரி. செக் கன்ஸ்டன்ட் வயலேட்டட் கரெக்ட். சரி, இது சொல்லுங்க. இப்போ பாண்டி ப்ரோ சொல்லுங்க. ஃபார்ட்டின்றது இதுல இருக்கா ப்ரோ? அது சிட்டில இருக்கா? ஆமாம் இருக்கு. அது நீ தான் சொல்லணும், முதல்ல காட்டினேன்ல. ஓகே ஓகே. சரி, இது ஆகுமா? இது ஆகாது. ஏன் ஆகாது? இந்த 10 மாடி போட்டிருக்கல, 10 ஃபர்ஸ்ட்ல கஸ்டமர் ஐடியில் யூனிக் கன்ஸ்ட்ரெயின் வரும். அப்படியா? சரி கரெக்டு. யூனிக் கன்ஸ்ட்ரெயின் வயலேட்டட். சரி, 20 மாற்றிட்டேன். இது ஆகுமா? ஓகே ஆகும். சரி பார்ப்போம். கரெக்டு. ஃபஸ்ட்டு காப்பி. சரி, இது ஆகுமா? இந்த ரெக்கார்டு இன்சர்ட் ஆகுமான்னு சொல்லு. சிட்டி ஐடியா இல்லை ப்ரோ, அடுத்த 10 கொடுத்துருக்கீங்க. சரி சரி, 50 மாற்றிடுறேன். சிட்டி வந்து 1 கொடுத்துட்டேன். சரி, இப்போ ஆகுமா? இப்போ ஆகும் ப்ரோ. ஆகுமா? இவனை நீ சொல்லு, ஆகுமா? விஜய் நீ சொல்லு, ரெக்கார்டு இன்சர்ட் ஆகுமா? ஆகாது ப்ரோ. ஏன் ஆகாது? ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணதில்லை. கரெக்ட். யூனிக் கன்ஸ்ட்ரெயின் வயலேட்டட். ஃபோன் நம்பர் ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணியிருக்கோம்ல, ஃபோன் நம்பருக்கு தான் நம்ம யூனிக் கன்ஸ்ட்ரெயின் போட்டிருக்கோமே. ஸோ இது ஆகாது. ஓகேவா? வேறு ஏதாவது மாற்றி விட்டோம் அப்படின்னா இப்போ ஆகும். இன்சர்ட்டட். சரி, இது இப்படி தான் நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதில் யாருக்கா டவுட் இருக்கா? ப்ரைமரிக்கு நாட் நல் செக் பண்ணவே இல்லை நம்ம. சரி ஓகே, நாட் நல் நம்ம நல் வேல்யூ இல்லாமல் இங்கே நல் வேல்யூ பாஸ் பண்ணோம் அப்படின்னா சரி. இப்போ இதை சொல்லுங்கள் ஸ்ரீராம், இந்த ரெக்கார்டு இன்சர்ட் ஆகுமா? ஒரு நிமிஷம். அவ்வளோதான். இனி மாற்ற மாட்டேன். கஸ்டமர் நேம் வந்து நல்லா இருக்கணும். அப்போ இது நல்லா இருக்கு, இன்சர்ட் ஆகாது. அதான். சரி சரி கரெக்டு. நாட் நல் கன்ஸ்ட்ரெயின் வந்து காட்டுது. சரி, இப்போ நான் வந்து நல்லுன்னு கொடுக்குறேன். இப்போ இன்சர்ட் ஆகுமா? ஆகும். ஆகுமா? சரி. ஃபோன் நம்பர் நிறையா கொடுத்துருக்கேன், அதனால் காட்டுது. இன்சர்ட் ஆகும். ஓகே சரி.
இந்த ரெக்கார்டு இன்சர்ட் ஆகுமா? இது ஆகாது. கஸ்டமர் நேம் நல்ல இருக்கு. சரி, வேற என்ன எரர் இருக்கு? எனக்கு மேலே ஒரு கொறி காட்டேன். இது மொபைல் நம்பர் 10 தானே கொடுத்துருக்கோம். மொத்தா 11 இருக்கு. 11 இருக்கா? ம் ஓகே. இப்போ நமக்கு வந்து அப்போ என்ன எரர் வரணும்? வேல்யூ டூ லார்ஜ் ஃபார் காலம் அந்த மாதிரி ஏதாவது. மொபைல் நம்பருக்கு நான் வந்து யூனிக் ஐடென்டிஃபையர் தானே கொடுத்துருக்கேன். ஆனால் நம்பர் 10 கொடுத்துருக்கல. ஓகே ஓகே ஓகே, சைஸ் கிரேட்டராக இருக்குது. கரெக்டா? ம் அது ஒன்று. இப்போ இங்கே நல்லு கொடுத்துருக்கேன்ல, முதல் சொன்னேன், இது ஒன்று. ஆமாம். ஓகே, இதை கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த எரர் இது வரும். மற்றபடி எல்லாமே கரெக்டு தான். ஓகே, உங்களுக்கு இப்போ தெளிவாக புரியுதா? ப்ரைமரி கீ, நாட் நல், யூனிக் கன்ஸ்டன்ட், செக் கன்ஸ்டன்ட், அப்புறம் வந்து ஃபாரின் கீ, எல்லாமே உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு நல்லா புரியுதா? எஸ் ப்ரோ. ஓகே சரி, இப்போ டிஃபால்ட்னு ஒரு கன்ஸ்டன்ட் ஒன்று இருக்குது. அது ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். டிஃபால்ட் கன்ஸ்டன்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி இப்போ ஃப்ளாக் எல்லாம் செட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஜெண்டர்ன கேட்டகரி இருக்குது அப்படின்னா, மேல் ஃபீமேல் மட்டும்தான் எனக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னா, இந்த டிஃபால்ட்டில் வந்து நான் மேல் எஃப் அண்ட் எம் மட்டும்தான் அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, வேறு எதுவும் கேரக்டர் இன்கரெக்டான ஜெண்டர் ஸ்பெசிஃபிகேஷனோ சம்திங் வந்து லெட்டர்ஸ் வந்து கேரக்டர்ஸ் வந்து இன்செர்ட் ஆக விடாது. ஓகேவா? அது இல்லாமல் எஸ் நோ ட்ரூ ஃபால்ஸ் இந்த மாதிரி தான் எனக்கு டேட்டா இன்செர்ட் ஆகணும் அப்படின்னா இந்த செக் கன்ஸ்டன்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சின்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஐடி நெக்ஸ்ட் ஜெண்டர். இப்போ எனக்கு மேல் மட்டும்தான் இன்சர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன்னா டிஃபால்ட் ஜென்ஸ் மட்டும்தான் அலோடுன்னா டிஃபால்ட்டாக எம் மட்டும்தான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். ஓகே, எஸ்டி கிரியேட்டட். இப்போ நான் இன்சர்ட் பண்ணுறப்ப என்னால் எம் மட்டும்தான் இன்சர்ட் பண்ண முடியும். இன்சர்ட் into st values id வந்து 1, விஜய் கார்த்தி. இப்போ டிஃபால்ட் வந்து நான் டிஃபால்ட்டாக கார்த்தி மேல் அப்படின்னு சொல்லி இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்சர்ட் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ தெரியாமல் நான் ஃபீமேல் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா லெட் மீ ரோல் பேக். இங்கே நான் நல் கொடுத்து ட்ரை பண்ணுறேன், என்ன வருதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு.
இன்செட் ஆகுது. சரி இன்செட் ஆக்சுவலி ஆகாது, ஏன் இன்செட் ஆகுதுன்னு தெரியல. சரி நான் இது சரி இந்த டிஃபால்ட் மட்டும் என்னன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன் நாளைக்கு, ஓகேவா? சரி இது நாளைக்கு சொல்கிறேன். இது தவிர வேறு ஏதாவது டவுட் இருக்கா?